ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசாஸ் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குழம்புக்கு தக்காளி தேவையில்லை, தேங்காய் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் இது ஹெல்த்தியும் கூட. இதில் ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய இம்யூன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிங்க. கடாய் சூடாகட்டும். சூடானதும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கும் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 6 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 10 சுண்டை வத்தல் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சுண்டை வத்தலில் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் இதில் உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகங்க. நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய இம்யூன் பவர் அதிகரிக்கும். எப்போவுமே கசப்பு அண்ட் துவர்ப்பு பொருட்களில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். கருக விடாமல் சீக்கிரமாக எடுத்துருங்க. இப்போ அதே எண்ணெயில் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். நான் அதை ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய பொருளில் பூண்டும் ஒன்று. டெய்லி நம்ம உணவில் பூண்டை ஆட் பண்ணிக்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது லேசாக வதங்கட்டும், ரொம்ப வதக்க வேண்டாம் எப்போவுமே பூண்டை. இப்போ இதில் சின்ன வெங்காயம் 10 கழுவி நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம உடல் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருளாக உதவுதுங்க. இது லேசாக வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து லேசாக வதக்கி விடுங்க. ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள். நம்ம சாம்பாருக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சாம்பார் பொடி அது 1 ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது லேசாக வதங்கினதுமே நம்ம புளி கரைசல் ஆட் பண்ண போகிறோம். புளி வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு எடுத்து கரைச்சி வச்சுக்குங்க. நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி கரைசல் இதில் ஆட் பண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் அந்த மசாலா தூள்களோட பச்சை வாடை எல்லாமே போயிடும். நான் இப்போ ஒரு மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். எந்த உணவுமே மூடி போட்டு நம்ம கொதிக்க வைக்கிறப்போ கேஸும் மிச்சமாகும், சீக்கிரமாகவும் சமையலாகிடும் உங்களுக்கு. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தரன்னு கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே நல்லா கொதிக்கட்டும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது தாங்க சரியான பக்குவம். பாருங்கள், ஓரங்கள்லாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சுண்டை வத்தல், அதை போட்டு கொதிக்க விட்டுறலாம். இந்த வத்தல் போட்டதுமே ஒரு 2லேருந்து 3 கொதி வந்தாலே போதுங்க நமக்கு. ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் சுண்டை காய்ச்ச போகிறேன். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட போகிறேன்.
அப்போ கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சி வந்து திக்காக கிடைக்கும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி லேசாக லிக்விடாக இருந்தாலுமே ஓகேன்னா அதே இடத்துல நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கிரேவி திக்காக ஆரம்பிச்சிருச்சு. போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காகி கிரேவி நல்லா நமக்கு கிடைக்கும். சூடான சாப்பாட்டில் இந்த திக்கான கிரேவி போட்டு சாப்பிட்றப்ப சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. ஆறிடுச்சு. இப்போ நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆறினதுக்கப்புறமா எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள் கிரேவி. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாப்பாட்டோடு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.